ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஸ்க்ரூவெலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை பண்ண போகிறோம்னா ஃப்ளக்கை வந்து எப்படி மாற்றுதுன்னு பார்க்கலாம். ஸ்பார்க் ஃப்ளக்கை பைக் ஸ்டார்ட் ஆகலை இல்லை ட்ரபிள் கொடுக்குது அப்படின்னா நம்மளே வந்து ரெடி பண்ணலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். அப்படின்னா நியர்பை ஷாப்பில் கொடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? பெட்ரோல் டேங்க் அங்கெல்லாம் நம்ம கை வைக்க வேணாம். ஜஸ்ட் நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னா இந்த ஸ்பார்க் ஃப்ளக் இருக்கிற இடம் தான். இது இருக்குது பார்த்தீங்களா ஒரு கிளிப் மாதிரி. அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணியிருக்கீங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்பயும் ஸ்டார்ட் ஆகுனா ஃப்ளக்கை தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளக் எங்கே இருக்குன்னா அது ஒரு சின்னதாக இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த டூலை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளோதான். நம்ம கையில் திருவிழாலாம் வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம திருகும் போது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நார்மலாக நீங்கள் திருவுறதை விட. ஸோ கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டை வச்சு நீங்கள் ரோல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆகி வந்துடும். ஸோ அது கம்ப்ளீட்டாக கழட்டுற வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லா ஸ்கூட்டியுமே காமன் இந்த மாதிரி தான் வரும். அண்டு பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஸ்கூட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்டை ஓப்பன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்கு வந்து வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இதான் ஃப்ளக்கு. எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, கார்பன்லாம் சேர்ந்து கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கருப்பு படலம் வந்து அதில் பட்டதுனால என்ன ஆகும்னா கான்டாக்ட் ஆகாது ஸ்பார்க்கு. ஸோ கான்டாக்ட் ஆகாமல் உங்களுக்கு பைக்கு சரியாக ஸ்டார்ட் ஆகாது, ட்ரபிள் கொடுக்கும், விட்டு விட்டு பைக்கு நிற்கும் ஸ்டார்ட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரபிள்ஸ்லாம் நிறைய வரும் மார்னிங் டைம்ஸில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, கருப்பாக அந்த இதில் லேயரில் சேர்ந்துட்டாலே அந்த லேயர் வந்து கனெக்ட் ஆகாது, கரண்ட் வந்து கரெக்டாக உள்ளே வந்து ஸ்பார்க் வந்து போகாது. அப்போ என்னன்னா பைக் இந்த இஷ்யூலாம் வரும், சரியாக ஓடாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம அதை சேஞ்ச் பண்ணாலே போதுமா, அதையே க்ளீன் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து புதுசாகவே வாங்கிட்டேன். நீங்கள் பெட்ரோல் வச்சு அதை க்ளீன் பண்ணாலே போயிடும், திருப்பி நீங்கள் அதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். 100 ருபீஸ் தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது புதுசே வாங்கிட்டேன். எதுக்கு அதை திருப்பி க்ளீன் பண்ணி போடணும் அப்படின்னு. ஸோ நான் முன்னாடியே வந்து வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதை ரீயூஸ் தான் பண்ணேன். பட் அகைன் ரீயூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் புதுசு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக புதுசாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து போட்டுக்கலாம். அதில் குட்டியாக ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே கரெக்டாக நீங்கள் அதை போட்டு ஒரு சின்னதாக கையில் வந்து மைன்யூட்டாக திருவுனீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டூல்ஸை நம்ம உள்ளே வச்சு நம்மளால் எவ்வளோ டைட் பண்ண முடியுதோ அவ்வளோ டைட் ஹேண்டில் வந்து பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் வந்து உங்களால் டைட் பண்ண முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து டூலை வச்சு சின்னதாக ஒரு டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னால் அதுக்கு மேலே டைட் பண்ண முடியல. ஸோ அதனால் ஸ்க்ரூ டிரைவர் உள்ள விட்டு லைட்டாக ஒரு டைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஒரு டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம டூல்ஸை வந்து எடுத்துக்கலாம். தென் அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண அந்த ஃப்ளக் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளக்கையும் எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த ஃப்ளக்கில் டஸ்ட்டாக இருக்குது, மண்ணாக இருக்குது, இல்லை சேராக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. பெட்ரோலாக சம்திங் கிருஷ்ணா இல்லை இந்த மண்ணை என்ன அது மாதிரி சொல்லுவாங்களோ அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கரிசன் இருந்தாலும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ தென் வந்து பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக வந்து பைக் ஸ்டார்ட் ஆகிட்டு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தாங்க மாற்றுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சினா மட்டும்